guys. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்ம subconscious mindோட பவர் பத்தி, நம்ம ஆழ் மனசோட சக்தியை பத்தி. So conscious mind அப்படிங்கிறது என்னன்னா லாஜிக்கல் மைண்ட். ஒரு விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஃபைனலாக இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு முடிவெடுக்கிறது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணாலும் சரி இல்லை வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் சரி, இது ஃபைனலாக டிசைட் பண்ணதுக்கப்புறம் அது போய் ஸ்டோர் ஆகிற இடம் தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நம்மளோட ஆழ் மனசு எதுக்காக எப்படி நமக்கு டிசைன் ஆகிருக்கு அப்படின்னா கன்வீனியன்ஸ் கம்ஃபர்ட்காக தான் டிசைன் ஆகிருக்கு மெயினாக. ஸோ ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்ம செய்கிறதுக்காக தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் அது ஃபைனலாக கான்ஷியஸாக நம்ம அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அது போய் ஸ்டோர் ஆகிற இடம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ சின்ன வயசில் நடக்கிறதாகட்டும், இல்லை சைக்கிள் ஓட்டி பழகிறது, 2 வீலர் டிரைவிங், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் பழகிறதா இருந்தாலும் எல்லாமே போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கான்ஷியஸில் இல்லாமையே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒரு சைக்கிள் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓட்டிகிட்டு போயிடுவீங்க. உங்களோட திங்கிங் வேறு எங்கேயோ இருக்கும், நீங்கள் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டிகிட்டு போவீங்க. ஸோ இதுக்காக தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் டிசைன் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியை நம்மளோட எஃபர்ட் இல்லாமல் ரொம்ப நம்ம மெனக்கெடாமல் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற மாதிரியாக செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் டிசைன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிற வரம் தான், நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். பட் இது எப்படி நம்மளை வந்து ஒரு இதுக்குள்ளே அடைக்குது அப்படின்னா லிமிட்டட் சர்க்கிள்குள்ளே இது எப்படி நம்மளை இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அடைக்குது. ஸோ எப்படி நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ஃபிசிக்கல் ஆக்ஷன் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோலில் போகுதோ அதே மாதிரி நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த விஷயத்துக்கு இப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு விதமாக கண்டிஷன் ஆகி சின்ன வயசுல இருந்தே இந்த இதுதான் ஓகே இது தப்பு அப்படின்னு நம்ம ஒரு சர்டன் பிலீஃபை வந்து கிரியேட் பண்ணி அது நமக்கே அறியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். அது நமக்கு அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ ஸ்டோர் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அண்ட் நம்ம எமோஷ்னலாக ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் இந்த மாதிரி தாட்ஸ் தான் நமக்கு உருவாகும். இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நமக்கு கண்டிஷன் ஆகி இருக்கு. ஸோ இது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டோர்டு டேட்டாலேருந்து தான் திரும்ப 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 நமக்கு வெளியே வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்ரெடி இருக்கிற எமோஷன்ஸோடையே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற சேஞ்ச் வந்து பெரிய அளவில் நமக்கு வராது. ஏன்னா அதே விதமான தாட்ஸ் அண்ட் அதே விதமான எமோஷன்ஸ் இருக்கும்போது நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட பிஹேவியர்ஸ், நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட ரொட்டீன்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அலைன்டாக தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப வருஷமாக நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆல் ஆஃப் அ சடன் நம்ம மாற்றுறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது முதல்ல எப்படி அப்படின்னு நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது நம்ம சரி அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிஹேவியர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம செய்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸில் தான் நம்ம இருப்போம். பட் நம்ம ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது செர்டன் தாட்ஸ், செர்டன் எமோஷன்ஸை நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இப்போ லைஃப் ஆஸ் இட் இஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் தாட்ஸ்லையோ இல்லை எமோஷன்ஸ்லையோ நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இட்ஸ் அ சைக்ளிக்கல் ப்ராசஸ். ஸோ ஒரு தாட் வருது அப்படின்னா அதுக்கு ஒட்டின எமோஷனும் சேர்ந்து அதோடையே ட்ராவல் ஆகும். அது ட்ராவல் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் தான் நீங்கள் உங்களையே அறியாமல் எமிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. திரும்ப அதே விதமான ரியாக்ஷன் தான் கொடுப்பீங்க. திரும்ப அதே விஷயத்தில் அதே விதமான தாட்டு தான் உங்களுக்கு திரும்ப கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இது ஆரம்பித்த சைக்கிள் அது வந்து நம்மளே அறியாமல் நம்மளோட நம்ம அவேர்னஸ்லேயே இல்லாமல் அது உருவாகி திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கு. இது ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம உருவாக்குற இந்த தாட் ப்ராசஸை நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம அதில் அவேர்னஸ் கொண்டு வரணும். அதுக்கு ரிலேட்டடான எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதில் நம்ம சேஞ்ச் அதை கவனித்து எது நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தாட்ஸை நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்புட் இப்போ நீங்கள் வேறு மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு
லைஃப்ல ஒரு செட்டன் ரிசல்ட் வேணும், லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வேணும், இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுல நமக்கு ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணணும், இல்லை ஹெல்த் இஷ்யூ நமக்கு ரிப்பீட்டடா இருந்துட்டே இருக்கு, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு, அது ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கு, அதுல நமக்கு ஒரு மாற்றம் வேணும், திரும்ப திரும்ப அதே விதமான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தாட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி அதை நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் போது அண்ட் அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்ல என்ன மாதிரி எமோஷன்ஸ் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம் நம்மளே அறியாம. ஸோ நம்ம எமோஷன் நம்ம நினைக்கலாம் சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறது மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கிற எமோஷன்ஸ் அப்படின்னு நினைக்கலாம். பட் சூப்பர்ஃபிஷியலா மட்டும் இல்லை, ரொம்ப டெப்த்தாகவும் நிறைய எமோஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். ஸோ அதை நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் போது இதே விதமாக நம்ம படிப்படியாக மாற்றும் போது இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் புதுசாக நம்ம கொடுக்குற இன்புட்டை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான பிஹேவியர்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ரொட்டீன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் லைஃப்பில் ரிசல்ட் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். இது ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு உடனே நம்மளால மாற்ற முடியாது, ஒரு நாளில் 2 நாளில் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம பல வருஷமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சில விஷயங்களை மாத்துறதுக்கு செட்டன் டைம் எடுக்கும். அது நம்ம போடுற எஃபோர்ட் பொறுத்து. எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்கும் போது, நம்ம வேறு விதமான இன்புட்ஸ் கொடுத்து அதை நம்ம வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ண வைக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய மாற்றம் நம்ம லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட லைஃப்பில் அது எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, இல்லை வெல்த், இல்லை ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ வேற ஒரு டாபிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.